வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். என் பிள்ளையே நடிகனா இருக்கும்போது நான் விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல தேடுவேனா? அவன் பிள்ளைய கொண்டுட்டு வரணுங்கிறத நான் அவனுக்கு இன்னைக்கு நான் பார்த்துட்டு அழுதுட்டத்தோட சந்தனக்காடு அப்படின்னாரு. யாரு? தொல் திருமாவளவன் அவர்கள். சமுத்திரக்கனி ஒரு புரட்சிகரமான ஆளாச்சே, ஒரு நேர்மை பேசுற, ஒரு அறம் பேசுற கதாபாத்திரமாச்சே. அப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு சாதி படத்துல எப்படி இது யாரோட சாயல்? காலகாலமா நான் அறம் சுமந்து நிக்கிறேன். என் போராட்ட காலமா இருந்தாலும் சரி, நீங்க ரசிச்ச சந்தனக்காடா இருந்தாலும் சரி. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. படைப்பை பாருங்க, உங்க கண்ணுல கண்ணீர் இல்லாம கேள்வி கேளுங்க, அப்ப சொல்றேன். சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல்ல என் கூட யார் இருக்காங்கன்னா, ஆட்டோ சங்கர், சந்தனக்காடு, இந்த மாதிரியான ஒரு நெடுந்தொடர் மக்கள் எல்லாரும் உண்மை சம்பவங்களை திரையில கொண்டு வர முடியுமாங்கிறத நிகழ்த்தி காட்டின ஒரு இயக்குனர். இப்ப படையாண்ட மாவீரன் அப்படின்ற ஒரு உண்மை வரலாற்றை, உண்மை சம்பவத்தை புனைவாகவும் உண்மையாகவும் கொண்டு வரதுக்கான ஒரு முனைப்புல படையாண்ட மாவீரன்ற தலைப்புல படத்தோட இயக்குனர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். படையாண்ட மாவீரன் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, ரெண்டு விதமாக தோணுது. ஒரு பக்கம் இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு அரசியல் தலைவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு, இன்னொரு பக்கம் ஒரு அமைப்போட வரலாற்றில் அந்த அமைப்போட நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் நோக்கமா இந்த படத்தோட நோக்கமா? ட்ரெய்லர்ல நாம ஒரு விஷயத்த சொல்றதுங்கிறத பலவிதமான கேள்விகளை எழுப்புறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்றதும் தான். நீங்க அது வெறும் கேள்விகளை அடுக்கிறது பார்வையாளனுக்கு. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதான் படைப்பு. அது ஒரு தூண்டில் போலதான் ட்ரெய்லருங்கிறது. அப்ப நீங்க உள்ள வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தின கேள்விகள், கான்ட்ரவர்சிகள், அல்லது உங்களுடைய கோபம், அல்லது உங்களுக்கு பார்வையாளன் சம்பந்தப்பட்டது, அது அவனுக்கு பிடித்தமானது. வெவ்வேறு மனிதர்கள் இருக்காங்க. தமிழர் குடிகள்ல வெவ்வேறு குடிகள் இருக்கு. அப்ப ஒரு கட்சி தலைவர், ஒரு சாதிய தலைவர்னா அதுக்கு துணை நிற்கிற அல்லது அவருக்கு பிடித்தமான எந்த தமிழர் குடியில யாரா இருந்தாலும் பிடிக்காத மனிதர்கள், அல்லது அவரை பத்தின ஏற்படுத்தின கட்டமைக்கப்பட்ட ஒரு தப்பான பிம்பம், அதுக்கு ஏற்கனவே ஒரு அடிமனசுல ஒரு வெறுப்பும் கசப்பும் இருக்கிற அந்த ஒரு மனநிலை, இது எல்லாத்துக்கும் தீர்வு உள்ள படம் பார்த்துட்டு அதுல அந்த படைப்புல ஒரு நேர்மை இல்லைன்னா, அது என்ன மாதிரி வேணாலும் சொல்லலாம், ஒரு அறம் இல்லைன்னா, நீங்க கன்வின்சிங்கிறது அதுக்குள்ள ஒரு சத்தியமும் உண்மையும் இல்லைன்னா எந்த பார்வையாளனும் கன்வின்ஸ் ஆக மாட்டான். இன்னும் சொல்ல போனா, நீங்க யாரை பத்தி எடுக்கிறீங்களோ அவனுடைய ரத்த உறவா இருந்தாலும் கூட கன்வின்ஸ் ஆக மாட்டான். அப்ப எதிரா நிக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பேசுவான், முடிஞ்சா காரி கூட துப்புவான். ஆக இவ்வளவு பெரிய ஒரு இத்தனை கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்ற ஒரு படைப்பா தான் இன்னைக்கு படையாண்ட மாவீரன் இருக்கு. பையனை நடிக்க வச்சது காரணம் ஏன்னா இத்தனை படைப்புகள் இன்னைக்கு இளைஞர்கள் பல சினிமா நடிகர்கள் மகன்களே இல்லை டெக்னீஷியன் மகன்களா இருந்தாலும் அறிமுகமா பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் ஃபில்மோ இல்லை ஒரு ரொமான்டிக் ஃபில்மோ அந்த மாதிரி பல கதை நுணுக்கங்களை வச்சு ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க இந்த படத்துல படையாண்ட மாவீரன்ல உங்க பையனை அறிமுகப்படுத்துறதுக்கான, என் பையன் இதுல அறிமுகமாகல. என் பையன் ஏற்கனவே அறிமுகமானது மாமனிதன் சீனு ராமசாமி அவர்களுடைய படைப்புல விஜய் சேதுபதி அவர்களுடைய மகனாக ஒரு பெரிய கதாபாத்திரம் நடிச்சிட்டான். அதான் அவனுடைய அறிமுகம். ரெண்டாவது, இந்தியன் 2ல ஒரு இன்ஜினியர் பையன் படிச்சுட்டு பணம் கட்ட முடியலங்கிறதுக்காக உங்க அம்மாவின் தங்கச்சி நாங்க நெட்ல விட்டுருவோண்டா, நீ அந்த லோனை திருப்பி தரலன்னு அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். படத்துல விரல் விட்டு என்னக்கூடிய 2-3 காட்சி படத்திலேயே அதுல ஒரு காட்சியா இருக்கும். அவர் ரயில்வே ட்ராக்ல நின்று இதுக்காக நாங்க படிச்சது அப்படின்னு ரயில் வரும், ஒரு கீழே ஒரு போனை வச்சுட்டு பதிவு பண்ணிட்டு செத்துருவான். அதுலதான் கமல் அவர்கள் இன்ட்ரோடக்ஷன் வரும். அது ரெண்டாவது படம். முதன்மை கதாபாத்திரம் இதுதானே இந்த படத்துல தானே? அப்படி பார்த்தா மாமனிதன் பெரிய கதாபாத்திரமாச்சே. படம் முழுக்க அவன் வருவானே செகண்ட் ஹாஃப்ல. இப்ப நான் நடிக்கிறேன். இப்ப என்ன மாதிரியே எனக்கு ஜூனியரா 21 வயசு அப்பனை கொண்டவன பழி எடுக்கிற ஒரு கதாபாத்திரம். நான் எங்க தேடினாலும், இப்ப இதுக்கு முன்னாடி அவன் 2 படம் நடிச்சிட்டான், எங்க தேடினாலும் ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காதுல்ல இல்ல, ஆனா என் முகம் கொண்டு, என்னுடைய சாயல் கொண்டு, என்னுடைய உடல் மொழி கொண்டு என் பிள்ளையே நடிகனா இருக்கும்போது நான் விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல தேடுவேனா?
அவன் பிள்ளைய கொண்டுட்டு வரணுங்கிறது நான் அவனுக்கு. இப்ப நான் 17 வயசுல வந்து ஏவிஎம்குள்ள நுழைய முடியாம நுழையிறதுங்கிறது பெண்டகனுடைய மிலிட்டரி ஆபீஸ்ல நுழையிற மாதிரி ஏவிஎம். 27 வயசு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கூட சரியா சோறு கிடைக்காது, படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. அப்ப இப்ப நான் ஒரு டைரக்டரா இருக்கான்னா சும்மாவே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது உனக்கு என்னடா உங்க அப்பா டைரக்டர் நீ ஹீரோ போற ஒருத்தன் அதுக்கு அவன் தன்னை தயார்படுத்திட்டான்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்த கட்டத்துல நாம இப்படி நின்னோம் தவிச்சோம், அதே வயசுல தன் பிள்ளை இப்படி மேல வரணும்னு எந்த ஒரு தகப்புன்னு நினைப்பான். அப்ப என் சாயல்ல அவன் இருக்கிறதுனால எனக்கு படைப்பது ஈஸியா இருக்கும். சமுத்திரக்கனி அவர்களோட கதாபாத்திரங்கள் சமீப காலங்களா மக்களுக்கு அந்த கதாபாத்திரம் படைப்பே வந்து ஒரு படிப்பினை கொடுத்துட்டு இருக்கு. இந்த படத்துல இது யாரோட ரெசம்பிளன்ஸா இருக்கும் அந்த கதாபாத்திரம்? ரெசம்பிளன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நேரடியா குருவோடைய அப்பதான். ரெசம்பிளன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்குள்ள ஒரு பொறி வச்சுதான் நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்ட என்னடா சமுத்திரக்கனி ஒரு புரட்சிகரமான ஆளாச்சே, ஒரு நேர்மை பேசுற ஒரு அறம் பேசுற கதாபாத்திரமாச்சே. அப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு சாதி படத்துல எப்படி இது யாரோட சாயல்? அவங்க அப்பா சாயல் மட்டும்தான், எந்த சாயலும் இல்லை. அப்ப சமுத்திரக்கனி என்னுடைய நண்பன், அது தெரியும். நான் 2 பேரும் வந்து ஒன்னா வந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு 3-4 பேர்ல நாங்க 2 பேர். நீங்க சொன்னீங்களா தீவிரமா நான் வந்து ரசிச்சேன் சந்திரகாடு போல, அந்த விழாவிலேயே வந்து சமுத்திரக்கனி பேசினாப்புல மகேந்திரன் சார், பாலுமகேந்திர சார் உட்பட மியூசிக் அகாடமில. அப்ப சமுத்திரக்கனி நான் ரொம்ப அவ்வளவு உயிரா நேசிச்சு இந்த படைப்பை பார்த்தேன், என்னோட உயிர் நண்பன் இந்த படைப்பை செஞ்சதை அப்படின்னு சொன்னாப்புல. இப்ப நான் போராட்ட காலம் அப்படி இப்படின்னு, இப்ப ஒரு சமத்துவ ஒரு கம்யூனிச நாயகனாக ஒரு கம்யூனிசம் சார்ந்த ஒரு நடிகனாக சமுத்திரக்கனி இருக்காப்புல. நான் சொன்னேன், நண்பா நான் படம் பண்றேன், சமூக படம் தான் இது ஒரு தனி இந்த படம், சரி நீ வந்து அப்பாவா பண்ணணும் அப்படின்ன. எப்ப அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், நண்பா இது வந்து ஒரு சாதிய தலைவனுடைய தந்தை கதாபாத்திரம், எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு உன்னை தெரியும், முகமும் தெரியும், உன்னுடைய அகமும் தெரியும், நீ என்ன சொல்றியோ நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் இதுல ஜெயராமன்கிற அந்த கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. நீங்க கனிய சமூக வலைதளத்துல கண்ணாமனான்னு திட்டின கூட்டம்லாம் இருக்கு, அதுதான் பின்னாடி கதறி எழ போற கூட்டமாவும் இருக்கும். அதனால அறம் சார்ந்து நிற்கிற மனிதர்களை முதல்ல ஒரு சிறு பொரிய வச்சு அதை வந்து ஒரு கணிச்சு அவனை வந்து சிதைச்சு சின்னாபின்னமாக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வன்முறை. படைப்பாளியோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை சாதாரண ஒரு சினிமா ரசிகனா எல்லாருக்கும் என்னன்னா எல்லாரும் சமம்ங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணுங்கிறது தானே ஒரு படைப்பாளியோட நோக்கமா இருக்கும். உண்மைதான். நான் என்ன சொல்றேன்னா, நேத்து கெட்டவனா இருந்தவன் இன்னைக்கு நல்லவனா ஆக முடியாது, நேத்து நல்லவனா இருந்தவன் இன்னைக்கு கெட்டவனா ஆக முடியாது. அறம் சார்ந்து பார்க்காதவர்களை நீங்க பேசலாம், காலகாலமா நான் அறம் சுமந்து நிக்கிறவன். என் போராட்ட காலமா இருந்தாலும் சரி, நீங்க ரசிச்ச சந்தனக்காடா இருந்தாலும் சரி, வீரப்பன் வரலாறு நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஏற்கிறேன். இல்ல இருங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த இடத்துலயும் உணர்ச்சி வசப்படல. அதுல ஒரு காட்சி இருக்கும், எதுல? சந்தனக்காட்டுல ஒரு மலைவாழ் ஒரு 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 குடும்பம் மூங்கில் வெட்டிட்டு போகும், கையில ஒரு குழந்தை, ஒரு தாய், கூட எல்லாரும் ஒரு 10-15 பேர். வீரப்ப ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாரு. இப்படி மறைஞ்சு பார்த்து உட்காந்துருந்தவர் போன உடனே கூப்பிடுவாரு, ஏ இங்க வா அப்படின்னு பயப்படுவா. ஏ வாங்கப்பா எல்லாரும். வந்த உடனே எதுக்கு இங்கெல்லாம் அலையிறீங்க? இல்லை நாங்கள் இது மாதிரி கூப்பை வெட்டினோம், வராதிங்க, நீ ஏதோ அரிசி பருப்பு எனக்கு கொடுக்க வரேன்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போய் கொண்டு விடுவானுவோம், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்து போங்க, இனிமேல் இங்கே வராத, ஆடு மாடு வச்சு ஏதோ வாங்கி புடைச்சிங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த குழந்தை சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இடுப்பில் உட்காந்துக்கிட்டு. இப்போ இவர் என்ன சொல்லுவார், ஏமா இங்கே வா, இருப்பா அந்த அந்த குழந்தை கொடு, சாப்பிடு, மற்றவங்களா அந்த குழந்தை என்கிட்ட கொடு அப்படின்னாரு. இல்லைங்க வேணாம். கொடுங்கிற என்ன? இல்லைங்க வேணாம். கிட்ட போவார், இல்லைங்க நாங்கெல்லாம் கீழ் சாதி பொம்பளைன்னு பார்க்குறோம். என்ன பேசுறேன்? பிறந்த புள்ள, அது உலகம் தெரியாது, கடவுள் சாமி, அதுகிட்ட போய் சாதிங்கிற அறிவில்லை உனக்கு அப்படின்னு புடுங்கி உட்கார வச்சு சாப்பிட்ற சாமின்னு ஊட்டுவார். இந்த காட்சி எடுத்தவன்னா இத பார்த்துட்டு அன்னைக்கு இரவு என் தந்தையும் திருமாவளவன் அவர்களுடைய தந்தையும் ஒன்னா படிச்சவங்க, உயிர் தோழர்கள், திட்டக்குடி வழியில. எனக்கு முன்னாடி சீனியர் அவரு,
எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆழ்ந்த நட்பு அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே. அப்ப அவர் என்கிட்ட கூப்பிட்ட அலைபேசியில அப்பெல்லாம் இந்த ₹1 இந்த இந்த என்ன இது ஒரு போன் ஒண்ணு கொடுத்தானோ செல்லு, இந்த வெங்க இதுல வெள்ளை கலர்ல அந்த அப்பெல்லாம் அந்த அந்த போன் சரியா சிக்னல் கிடைக்காது. 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு நான் பார்த்துட்டு அழுதுட்டேன் தோழர் சந்தனக்காடு அப்படின்னாரு. யாரு யாரு யாரும் சொல்ல தொல் திருமாவளவன் அவர்கள். எண்ணற்ற போராட்டங்களை செஞ்சவ படையாண்ட மாவீர எடுத்து மட்டும் சாதி அப்படியே வன்மத்தை வளர்த்துருவானா? டைட்டில் ஏன் சார் படையாண்ட மாவீரன்? அவன் படைய ஆண்டவன். அவன் பேர் அவங்க படையாட்சி தானே. காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கையை தான் நான் எடுக்கிறேன். அப்ப அவர் எடுக்கும்போது அவங்க என்ன பட்டம் சுமந்தாங்களோ அவங்க அந்த மண்ணுல ராஜராஜ ராஜேந்திர சோழன் படையில தளபதியாகவும் போர் வீரர்களாகவும் படை நடத்தி ஆட்சி பண்ண கூட்டங்கிறது அவங்க வரலாறு. அப்ப நான் மாவீரான்னு தலைப்பு வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். வச்சதுக்கு பிறகு அதே நேரத்துல மாவீரன் இவரும் எடுக்கிறார், சிவகார்த்திகேயன் எடுக்கிறார். இந்த படைப்பு எல்லாரையும் போல பணம் வச்சுட்டு நாங்க ஒன்றும் லைக்கா இல்லை உடனே எடுக்கிறதுக்கு 3 வருஷம் இது ஆச்சு. இது ஆக்சுவலி கிரவுட் ஃபண்டிங் நிறைய இடத்துல, நிறைய இடம்னு சொல்ல முடியாது, சிலர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. அப்புறம் எல்லாம் பெருந்தொகை எல்லாம் ஒரு 7 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்காரு. அப்ப மாவீரன் வந்துருச்சு. மாவீரனுக்கும் மாவீராவுக்கும் நீங்க போட்டீங்கன்னா சிக்கல் வரும். அதனால அது ரிலீஸ் ஆயிடுச்சு. பெரிய படம், பெரிய நடிகர்கள். அப்ப இதுக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். அப்ப படையாண்ட மாவீரனா கேட்சிங்கா இருக்கு, அர்த்தத்தோட இருக்கு. அப்ப அன்னைக்கு படை நடத்தி அவங்க அந்த மண்ணுல வாழ்ந்த ஒரு இனம் இன்னைக்கும் அத்துமீறி உள்ள வரும்போது அவன் வரலாறை சொல்லி அந்த வரலாற்றை அழிக்க வர்றவனை அடிச்சு துரத்திட்டு அந்த மண்ணை காத்த அந்த கூட்டத்துக்கு அது பொருத்தமாக இருந்து வச்சுட்டேன். இந்த படத்தோட படைப்போட நேர்மை என்ன, அறம் என்னன்னு நான் கேட்கிறேன்னா, இந்த படத்தோட அறம் கிளைமேக்ஸ்ல இந்த படம் சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் நிறுத்தாதான் தான் என் கேள்வி. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. படைப்பை பாருங்க, உங்க கண்ணுல கண்ணீர் இல்லாம கேள்வி கேளுங்க, அப்ப சொல்றேன். அண்ட் ஒரே ஒரு கேள்வி இறுதியா அந்த கேள்வி கேட்கணும். அது தலைவர் பிரபாகரன் அவர்களோட படைப்பை அவர் வாழ்க்கை வரலாறு படமாக்குற முயற்சியில் இருக்கீங்கன்னு தெரியும். அது எப்போ படமாக்க போறீங்க? அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சந்தனக்காடு நான் செய்யும் போதே மொத்தமா ஒரு தொகுப்பா 36 மணி நேரம் தலைவர் அவர்கள் சொல்லி அனுப்பி வாங்கி இங்க இருந்து கொண்டுட்டு போய் அங்க சேர்த்தது 2 பேர். ஒருவர் சீமான், இன்னொருத்தர் வன்னியரசு. இந்த 2 பேருக்கும் தெரிஞ்சுதான். உலகம் முழுக்க என்ன மீதம் இருக்கிற தளபதிகளும் இந்த படைப்பு சார்ந்து மட்டும் இல்ல, அங்க இருக்கிற போராட்ட ஐநா சபைக்கு 3 முறை அழைக்கப்பட்டதும் அங்க போன இடத்தெல்லாம் நான் சேகரிச்ச சம்பவங்களுங்கிறது வன்னிக்காடு, அந்த பெரு நெருப்பு, இந்த உலகத்துக்கு முன்னாடி தமிழன்னா யாரு, அவனுடைய வீரம் ஈரம் அறம்னா என்ன, இப்படிப்பட்ட அறம் சுமந்த ஒரு மாவீரனை எங்கள் அண்ணன் பிரபாகரனை, அவருடைய அரசாட்சியை, அவருடைய நிலத்தை இதை அழிக்க எண்ணற்ற வல்லரசுகள் ஒன்று சேர்ந்து நின்று செதைச்சு முடிச்சு கொண்டாடிட்டு இருக்கு. இன்னமும் எங்களுக்கான தீர்வு ஒரு சிறு வெளிச்சம் கூட இல்லாம இந்த இனம் கதறி சிதறி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னுடைய வன்னிக்காடு படைப்பு என் இனத்தை அழித்த அந்த காட்டு மிராண்டிகளை, அந்த வல்லரசனுடைய அதிகார வர்க்கங்களை, இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த அந்த திமிர் பிடித்த அந்த அந்த இயந்திர உயிர்கள், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த கூட்டம் வல்லரசுகளுடைய தலைவன் சொல்லிட்டு இருந்த அந்த பிறவிகள் இருக்காங்கல்ல, அந்த உயிர்கள், அதெல்லாம் தலகுனியறதுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் செத்து போனா அவன் அவனுடைய கல்லறையில தமிழினம் மட்டும் இல்ல மனித குலமே காரி துப்புகிற படைப்பாக அந்த படைப்புகள்லாம் வரும். அது மட்டும் நோக்கம் இல்லை, விழுந்து கிடக்கிற என்னுடைய ஈழம் நிரந்தரமாக தலை நிமிரவும் அது ஒரு பெரிய அதிகாரம் கொண்டு அந்த மண்ணுல கோலச்சவும் ஒரு துறவுகோலாக என் படைப்பு இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நேர்காணல் கண்டிப்பா நம்ம பேசலாம் நிறைய. ஏன்னா படத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரைலர் வச்சு பேசினது இவ்வளவுதான் பேச முடியும். படம் பார்த்ததுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு, அதை நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த நேர்காணல்ல மக்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் மெயினா மாவீரன், படையாண்ட மாவீரன் பார்க்க வரணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் உரிமையோட நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய தாய் தமிழ் உறவுகள்கிட்டையும் மனித குலத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த மண்ணுக்காக நேர்மையா நின்று போராடுறதும் தரையில மனித நேயத்துக்காக படைப்புகளை செஞ்சு படைப்புகளை திரையில கொடுக்கறதும் தான் என்னுடைய மகத்தான பணி. இது ஒரு உணர்ச்சி பெருக்கில் சொல்ல,
இந்த மண்ணில் வாழ்கிற உயிர்கள், மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமாக ஏதாவது ஒரு உரிமை மீட்பு போராட்ட களத்தில் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். சந்தனக்காடு எடுத்துட்டேன், முந்திரி காட்டில் இன்னும் தோழர் தமிழரசன் வரலாறு, அது ஒரு உன்னதமான உச்சமான ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் வன்னிக்காடு, என் தாய்க்கு சமமான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு. இந்த வெற்றிகளுக்கெல்லாம் பிறகு அந்த படைப்பை எடுக்கிறது தான், அதுக்கான ஓட்டம் தான் இந்த பெரு ஓட்டம். எல்லாத்துக்கும் மேல நல்ல படைப்பை எடுக்கிறது மட்டும்தான் ஒரு படைப்பாளனுடைய வேலை. அதனால உங்களுக்கு இந்த படைப்பு சரியான படைப்பாக இருக்கும்னு தோணுச்சுன்னா திரையரங்குக்குள்ள போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்தடுத்த படைப்புகளில் சந்திக்கும். உங்க படைப்பில் அறமும் நேர்மையும் நிலைக்கும் போது வெற்றி தானாக வந்து சேரும். அதை மக்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்.